தமிழ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நானே 2 பைபிளை வச்சு தான் படிச்சுப்பேன். நான் கொஞ்சம் கற்றுக்கணும் தமிழ் படிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபைனால. அல்லேலூயா. ஏன்னா நான் 10ஆம் கிளாஸ்க்கு முன்னாடியே நான் கொஞ்சம் கற்றுக்கினேன் தமிழை. கத்துற அந்த பெரிய காசு. அதனால என்ன பண்ணேன், 2 பைபிளை நான் வாசிப்பேன். அல்லேலூயா. ஏன் எனக்கு இது புரியலன்னாக்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் 1 பைபிளை நான் என்ன பண்ணேன், அது தமிழ் பைபிளவே நான் வாசிப்பேன். உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நான் எவ்வளோ நாள் முடிக்கிறேன்னா அது ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. நம்ம போதகர் நம்மளுக்கு ஒரு 1/2 hour எனக்கு டைம் கொடுத்தாரு. சித்தமான ஒன்றா சீக்கிரம் முடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் தலைப்பு நம்ம இந்த நாள் நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. இந்த பெரிய காரியம் ஒரு 7 குறிப்பு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க மனிதனை பகிர்ந்து கொண்டு முடியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியாக கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அதனால முதலாவது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். நம்ம வாழ்க்கையில அவர் என்ன பண்ண முதலாவது பெரிய காரியம் செய்வார். என்ன காரியம் நம்ம நிதானித்து பார்த்தோம்னா யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் அது 13வது வசனம் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காட்டின எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று நாள் மோசே அந்த ஜனங்களை இஸ்ராயேல் ஜனத்தை வழிநடத்தார். எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் அவங்க இஸ்ராயேல் ஜனத்தை தெரிந்து கொண்டு வழிநடத்தி மோசே ஏற்படுத்தி அவங்களெல்லாம் ஜனத்தை என்ன பண்ண ஆண்டவரை கொண்டு சேர்த்தார். மோசே கொண்டு ஆண்டவருக்கு வழியிலே நடத்தினாரா. ஆண்டவர் வழியிலே மோசே நடத்தினார். இன்னும் அவளை நடத்தினாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் என்ன பண்ண பின்வாங்கி போட்டுக்கிறாங்க ஜனம். ஆனா லாஸ்ட்ல அந்த தேசத்திலிருந்து விடுதலை வந்துட்டாங்க. எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை வந்துட்டாங்க. அப்ப சொல்றாரு, இவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு கானான தேசத்துக்கு போகிற நேரத்துல நடுவில் என்ன ஆகுதுன்னா சமுத்திரம் கடல் அது இங்க ரெட் ஷீல் அது செங்கடல். அல்லேலூயா. செங்கடல் குறுக்க வந்துச்சு. இப்போ அந்த மக்கள் என்ன பண்றாங்க, நீ எங்களை நடுத்து கொண்டு வருகிறே, என்னை நடுத்து கொண்டு வந்திருக்கிறே, உங்களுடைய வார்த்தை நான் கேட்க உன் வார்த்தை நான் கேட்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எப்படி எங்களை பாதுகாப்பாருன்னு மோசே போல அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் அவர் சொல்றாரு, நீ இதுக்கு முன்னா நீ செஞ்ச காரியமெல்லாம் இப்ப நீ பார்க்க போற காரியம் பெரிய காரியம். உனக்கு என்ன காரியம்? நம்ம வாழ்க்கையிலேயே எவ்வளோ போராட்டம் இருக்கலாம், எவ்வளோ கஷ்டங்களாம், எவ்வளோ கண்ணீர் இருக்கலாம், எவ்வளோ போராட்டுக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில போனாலும் இப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ துன்பம் வேதனை இருந்தாலும் இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்வார். அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய காரியம், ரட்சிப்புக்காரன். ஏன்னா அந்த அந்த செங்கலிருந்து என்ன பண்ணார், எழுந்து என்ன பண்ண போகுது, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைனால என்ன ஆகுது, பிளந்து போகுது. பிளந்து போகும்போது அதுல என்ன அவங்களுக்கு என்ன பண்ண வழி காட்டுது. அப்போ அந்த வழி காட்டும் அந்த வழியில் போகும்போது அந்த கடலுக்குள்ள இவங்க போறாங்க, ஆண்டவரை ரட்சித்துக்குள்ள நடத்துனாங்க. அதே போல நம்மள என்ன பண்ண இந்த நாள் இத்தனோ வருடங்கள் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களும் துன்பம் இருந்தாலும் இந்த நேரத்தை நம்மளுக்கு ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ள நம்மளவே நடத்துவார். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாப்பு போல நம்மள என்ன பண்ணார பாதுகாப்பார். அவனுக்கு வாழ்க்கையில பெரிய காரியம் செய்து போல, பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த போல நம்மளுக்கு வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நெக்ஸ்ட் ஒன்று 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இப்போ முழு இருதயத்தோடு என்ன பண்ண, நம்ம ஆண்டவரவே சேவிக்கணும். அப்படின்னா அவரவே பின்பற்றணும். இப்போ நம்ம போறோம், நம்ம எங்க போறோம், போனாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லையே. நம்ம எவ்வளவோ தேடுறோம், ஆண்டவரே நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நீ எவ்வளவு ஆண்டவர் நீ தேடுறியோ, எவ்வளவு நீ ஆண்டவரை துதிக்கிறியோ, அவ்வளவும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வாரு. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முழு இருதயத்தோடு ஆண்டவர் நம்ம பண்ண பின்பற்றி தேடணும். பல பேர் உதட்டோடு ஹல்லேலூயா சோத்திரம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து துதிக்கணும். ஆண்டவர் தேடணும், ஆண்டவருக்கு பின்பற்று வரணும். அப்பதான் நம்மளவே ஆசீர்வாதம். நீ எவ்வளவு ஆண்டவரை நீ நேசிக்கிறியோ, எவ்வளவு நீ ஆண்டவர் பின்பற்ற வரையோ, கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. நம்ம சபையை விட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. முதலாவது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யறதுனால ஒரு ரட்சிப்பு நம்மளுக்கு வந்துருது. இரண்டாவது ஆண்டவரை நம்ம பின்பற்று வரணும். ஆண்டவர் நம்ம பின்பற்ற வந்தா நம்மளுக்கு முழு இதயத்தோடு ஆண்டவர் பின்பற்றணும். பரிபூர்ண இதயத்தோடு நம்மளோட ஆண்டவரை நம்ம பின்பற்றணும். அப்பதான் என்ன நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நம்மளுக்கு இருக்கு. மூன்றாவது சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஐயா முதல் வசனம் ஐயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. சியோனிலிருந்து ஐயா படிங்க ஐயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தினால் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்கு சொல்லிக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சியோனிலிருந்து திரும்பி வந்து கர்த்தர் சிறையிலிருந்து நம்மள தப்பு வைக்கிறார். சிறை நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்திருக்குது, கண்ணீர் வந்திருக்குது, துன்பம் வந்திருக்குது, சோர்ந்து போயிருக்கலாம். இப்படி எங்க போனா நம்மளுக்கு எதுவும் இல்லையே, எதுவும் நம்மளுக்கு இல்லையே. எவ்வளவு நம்ம ஆண்டவரை தேடுறோம், நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு வருது, இவ்வளவு கண்ணீர் இவ்வளவு பாடுகள் நம்மளுக்கு வருது. இன்னும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நம்ம அந்த மாதிரி சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை அதிலிருந்து விடுவிக்கிற தேவன் நம்மளவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த உலகத்துல பிறந்தார். நம்மளுக்காக இந்த உலகத்துல பிறந்து நம்மளுக்கு கஷ்டங்கள் கண்ணீருங்கெல்லாம் அவர் மேல என்ன பண்ணா வைத்து நம்மளுக்காக அவர் சிவனே விட்ட தேவன் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே கொடுத்தார் நம்மளுக்கு. அதே போல ஆண்டவர் பிள்ளைகள் நம்பு அவர் மேல விசுவாசித்து நம்ம இருந்தாங்கன்னா ஆண்டவருக்குள்ள நம்மளுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சோதனை கண்ணீர் இருந்தால் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பசங்க தான். பையன் 4ஆம் கிளாஸ், பொண்ணு 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. எங்க பாப்பா கருவில் உருவாக்குற முன்னவே
ரொம்ப கஷ்டம், உருவாகலை. அதனால் கொஞ்சம் அதனால் வந்து 6 வீக்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் இது தெரியணுமா, அது தெரியல. ஒரு டாக்டர், லேடி டாக்டர் தான்மா. கொஞ்சம் நாங்கள் அப்பப்போ அந்த அம்மா கிட்ட நாங்கள் போயிட்டு வரோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க சரிம்மா என்னன்னு இது தெரியல, நான் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் பார்ப்போம் ஆனால் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஆண்டவர் மேலே நான் விசுவாசிக்கிறதுனால, ஆண்டவரே உம்மால கூடாது எது இல்லை, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த காலத்தை நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிச்சு. நான் ஜெபம் பண்ணேன். ஒரு 2 வாரம் 10 மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் செக்அப் போனால் அந்த உருவு என்ன ஆகுது, அசையுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காசை. அப்புறம் அதனால கொஞ்சம் ஒரு 2 மாசம் என்ன பண்ணாங்க, இது என்ன பண்ண எடுத்துடலான்னு என் மனைவி சொல்லுது. இந்த குழந்தை எனக்கு வேணாம், எங்கிட்ட சண்டை போடுது. இந்த குழந்தை வேணாம் எனக்கு சண்டை போட்டாலும் நான் சோர்ந்து போகல. என்னை உருவாக்கின தேவன் யாரு, நம்ம ஏசப்பா. என்ன உருவாக்கின குழந்தை உருவாக்க மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். எனக்கு விசுவாசமா நம்பிக்கையா இருக்கு. நான் ஒரு நாள் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஜெபிச்சேன். என் ஆண்டவர் தான் நான் தாய் தகவனோட பேச்ச கேட்கிறேன். என் ஆண்டவர் பேச்சு நான் கேட்பேன். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தான் ஒப்பு கொடுப்பேன். ஆனா கர்த்தர் இந்த வாழ்க்கையில் அது வந்து ஒரு பெரிய காரியம் செஞ்சார் எனக்கு. இது எடுத்துக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2 மாசம் முன்னால 2 மாசம் அப்புறம் வந்து அந்த அம்மா கூப்பிட்டுன்னு ஃபோன் பண்ணிட்டு அந்த அம்மா வர சொல்லிடுச்சு. பேக் எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. ஏன்னா கருவை கழிக்கணும்னு வந்துச்சு. நான் ரொம்ப சோர்ந்து போனேன். ஆண்டவரே சோர்ந்து போனாலும் நான் உள்ள சோர்ந்து போனாலும் என்ன பண்ண ஆண்டவர், நான் உள்ள நான் யாரு, உம்மோட வேலை செய்யற ஆண்டவரே. இதுல வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ண வெக்க வளரணும். நீ உன்னை நாமும் இவங்க என்ன பண்ண தெரிந்து கொண்டோம். ஏன்னா எங்க மாமியார் அவங்க வந்து இந்துவு தான். அல்லேலூயா. அவங்களுக்கு அது அவ்வளோ தெரியாது. எங்க மிஸ்ஸஸ் வந்து கொஞ்சம், ஏன்னா அவங்க மாமா வந்து ஊழியர் செய்யறதுனால அந்த சபைக்கு போய் அந்த அம்மா கொஞ்சம் தான், ஆனாலும் கொஞ்சம் அறைய கூட தான். அல்லேலூயா. இப்போதான் கொஞ்சம் மூசா, ஏன்னா திருமணம் செய்யறதுனால இப்போ அந்த அம்மா வந்து என்னை கூட ஊழியத்துக்கு வந்தாலும் கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் வழிநடத்து கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இல்லை பண்ண கழிக்கணுன்றாங்க. அப்புறம் இல்லை நாம போய் டாக்டரை கேட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒன்றும் முடிவு பண்ணலானுங்க. நான் என்ன பண்ண தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் என்ன பண்ணி உருவாக்கி இந்த பூமியில வாழணும். அல்லேலூயா. வாழணும் ஆண்டவரே. இந்த பிள்ளை உனக்காக நிற்கணும். வார்த்தை இன்னும் உம்மோட வார்த்தை சொல்லணும். ஊழியத்துக்காக நிற்கணும்னு நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சாரு. போயிட்டு செக் பண்ணாங்க, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கு சொன்னாங்க. அப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு சிஎம்சிக்கு போகணும். சிஎம்சிக்கு போக கூட அவங்க என்ன சொன்னாங்க, இது முடியாதுன்றாங்க. ஆனால நான் நானும் ஒன்று உள்ள ஆண்டவரே பிடிச்சிட்டுக்கிறேன். ஆண்டு எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ண எனக்கு வேணும். என்ன பண்ண எது பண்ணி தெரியாது. நீ உருவாக்கணும் கொடுத்த குழந்தை என்ன பண்ண எனக்கு வேணும். அது ஆண் பெண்ணாகட்டும் பெண் பெண்ணாகட்டும் எனக்கு என்ன பண்ண வேணும். கர்த்தர் ஒவ்வொரு வாரம் நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு எல்லாம் செஞ்சு கர்த்தர் கிருபினால ஆண்டவர் அந்த பெண்ணை நல்லா பிறகு வைத்தார். ஆனாலும் மஞ்சா காமன்னு சொன்னாங்க, ஐசில் வச்சாங்க. 15 நாளே இருந்துச்சு. மறுபடியும் என்ன பண்ண அந்த குழந்தை என்ன பண்ண எங்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பிளட்டு ஏற்றுவோம். இந்த பிளட்டு ஏற்றும் போது என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் பிளட்டு ஏற்றும் போது பொய்சா பொய்க்கலாம் இல்லை போனா இறந்து போகலான்னு கேரண்டி கிடையாது டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே, நான் என்ன பண்ணேன், சோத்து சொல்லி என்ன பண்ண கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இது எனக்கு தெரியும், பொய்க்காத என் ஆண்டவரே செய்வார். அல்லேலூயா. அங்கே ஒரு சபை இருக்கு உள்ளவே. அங்க போய் ஜெபம் பண்றோம். குழந்தை கொடுத்துட்டோம், ஜெபம் பண்றோம்.
2 பேரும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். நானு எங்க வீட்டுக்காரம்மா 2 பேரும் சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், எங்க மறுபடியும் அந்த குழந்தை பிளட் ஏறாங்க பாரு, அந்த பிளட் இந்த பக்கம் ஏத்துனாங்கன்னா இந்த பக்கம் வருது. என் கண்ணாட நான் என் குழந்தை அந்த மாதிரி செய்து நான் பார்த்தேன். யாருமே பார்த்துருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என் கண்ணாட நானே என் குழந்தை நான் பார்த்து ரொம்ப நம்ம இவ்வளவு பேர் கிண்ணம் இருக்கும்போதுல குறைஞ்ச பட்சம் ஒரு 1/4 லிட்டருக்கு மேல இருக்கும், 1/2 லிட்டர் கம்மியா 1/4 லிட்டருக்கு மேல இருக்கும். எடுத்துட்டு வர்றாங்க. அப்புறமா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த குழந்தைக்கு என்னதான் பேர் வைக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும்னு ஜெபம் பண்ணேன். அந்த குழந்தைக்கு பிளஸ்ஸின்னு, ஏன்னா மறுபடியும் உயிர் பிடித்து கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு நம்மளுக்காக. என்ன பண்ண பிளஸ்ஸின்னு தான் அந்த குழந்தைக்கு நானே பேரை வச்சேன். அல்லேலூயா. இப்ப கூட நல்லா ஆரோக்கியமா தான் இருக்குது. வருஷம் அந்த பாப்பாவுக்கு போனா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் செலவு பண்ணும். ஆனா இப்போ 2 வருஷம், ஏன்னா வீசிங் ப்ராப்ளம் வந்து அதுக்கு வீசிங் ப்ராப்ளம், ஏன்னா இந்த கரு இந்த மாதிரி ஆகுறதுனால வீசிங் ப்ராப்ளமா வந்துடும். ஏதோ ஒரு இது அட்டாக் ஆகின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனா வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு. வீசிங் ப்ராப்ளம் வந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ண இப்போ வந்து இப்போ 2 வருஷம் எந்த ஒரு இது இல்லாத கர்த்தர் பெரிய காரியம் செய்வாரு. ஹாஸ்பிட்டல் போறது கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஜுரம் வந்துச்சு. ஆனா நல்லதான் இருக்குது. ஆனா நம்ம வந்து பாடும்போது அவ்வளோ அழகா பாடும், சூப்பரா பாடும். ஜெபம் பண்ணா குடும்ப ஜெபத்துல பாடினாலும் ஜெபம் பண்ணோம். 2 பேருக்கு போட்டி, மொழி ஜெபம், ஆரம்ப ஜெபம், எண்டிங் ஜெபம் அவங்களே பண்ணுவாங்க. எங்களுக்கு சான்ஸை கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் அந்த வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்திக்கிறாரு. கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிப்பாரு. அதே போல நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் அந்த காரியத்தை, பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வார். 4வது உபவாசம் இருந்து உபவாசம் ஜெபனால நம்மளுக்கு பெரிய காரியம் செய்வார். உபவாசத்தினால நம்மளுக்குன்னா பெரிய காரியம் நம்மளுக்கு செய்வார். அது ஏவேல் 2:21. ஏவேல் 2:21. ஏவேல் தேசமே பயப்படாத படியுமா, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மள பயந்து இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுறோம்ல நம்ம சபையில கூட சரி, ஃபாஸ்டிங் ப்ரேயரும் இல்லை நம்ம தனியா போட ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சு கூட நம்ம வீட்டில் கூட என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றோம். யாருக்கான உடம்பு சரியில்லைன்னா ஜெபம் பண்றோம், ஒரு சபைக்காக ஜெபம் பண்றோம், இல்லை ஒரு ஊழியத்துக்காக ஜெபம் பண்றோம், இல்லை நம்மளுக்கே கூட என்ன பண்றோம் ஜெபம் செய்யறோம். நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றோம். ஏன் ஜெபம் பண்றோம்? அதுக்காக. எதுக்கு ஜெபம் பண்றோம்? நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு எதுக்கு ஜெபம் பண்றேம்மா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில காரியம் செய்வார், பெரிய காரியம் செய்வதற்காக நம்ம ஜெபம் செய்கிறோம். அதே போல யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணாலும் ஃபாஸ்டிங் போட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து நீ களி கூறு. இந்த கொரோனால என்ன பண்ண, எவ்வளோ பேர் நம்ம பயந்துட்டோம். கொரோனால உயிரே போயிடுது. கொஞ்சம் பேர் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, தடுப்பு இன்ஜெக்ஷன், இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, கொஞ்சம் பேர் போட மாட்டாங்க. போட்டா என்ன பண்ணாங்க, செத்துருவாங்க. இவ்வளவு பேரும் பயந்தாங்க. ஆனா யார் அது கூட என்ன, கொரோனா கூட நம்மளை பயப்படல, நம்மளை பாதுகாத்தார் ஆண்டவர். நம்ம யாரு? நம்ம கர்த்தர பிள்ளையாக, நம்ம கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட பிள்ளையாக. நம்மளுக்கு நம்ம ஒரு போது நம்மள பயப்பட கூடாது. என்ன சோதனை வந்தாலும் நம்மளுக்கு பயப்படாது. எந்த பிசாசு வந்தாலும், சூன்யம் வந்தாலும், எது வந்தாலும் நம்மளுக்கு வச்சாலும் என்ன பண்ண, பயப்பட கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு பக்கத்துல இருந்து பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியம் நம்மளுக்கு செய்வாரு. நம்ம ஒரு போது நம்ம சோர்ந்து போக கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறார். முதலாவது என்ன, நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்கிறார். 2வது பரிபூர்ணமாக நம்ம அவரை சேவிக்கணும். 3வது சிறையிலிருந்து நம்ம தப்பிக்கிறார். நம்மள கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து நம்மளவே ஆண்டவர் நம்மளவே தப்பிக்கிறார். 4வது உபவாசம் இருந்து
உயிர்த்தெழுந்து ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்கிறார். 5வது மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அது 8வது வசனம் பாருங்க. கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்கள் திசையிலிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவர்களுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை செய்து கேள்விப்பட்டார்கள். இப்ப ஆண்டவராங்க திரளான ஜனங்க எவ்வளவு ஜனம் வந்துக்கிறான். இப்போ ஒரு நம்ம சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு ஐயா. ஆண்டவருக்கான ஆண்டவர் வந்து அவருக்குள்ள இறங்கி ஒரு காரியம் பெரிய பெரிய இதான் சுகமாக சுகம் செய்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு வல்லமை கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அதனால சுகம் பெறுவார். இப்போ எவ்வளோ வியாதி இருக்குது சுகம் செய்கிறார். அதே போல ஆண்டவர் வந்து எல்லா வியாதிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுக்கும் போது அந்த ஜனங்க வந்து பார்த்தாங்க, அதிசயம் காண பண்ணாங்க. காணும்போது அவங்களுக்கு அற்புத காரியம் செஞ்சார் ஆண்டவர். செய்யும்போது இந்த காரியத்தை வந்து செய்யும்போது ஆண்டவர் பெரிய அந்த அற்புத காரியம் செய்யும்போது எல்லா ஜனங்க வந்து பார்த்து ஆண்டவரை பின்பற்று வந்தாங்க. ஆண்டவரை பின்பற்று வந்தாங்க. பின்பற்று வந்தபோது ஆண்டவரை துதிச்சாங்க அவங்க. ஏன்னா இவர் மெய்யான ஆண்டவரை நம்மளுக்காக வந்தாரு. இந்த ஆண்டவரை இந்த ஆண்டவர் நம்மளவே துதிக்கணும். இவரை வழியில் நம்ம நடக்கணும். இவரை நம்ம நேசிக்கணும். இவர் மேல நம்ம வழியில் நடந்து இவர் எப்படி வாழ்ந்தா நம்ம கூட என்ன பண்ண வாழணும். வாழும்போதுன்னா ஆண்டு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம், ஒரு அற்புத காரியம், ஒரு அதிசய காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வார். நம்ம விசுவாசித்து அவரை நம்ம பின்பற்றும். அதுல ஒவ்வொரு நாளும் நம்ம பின்பற்றி வந்த ஆண்டவர் நம்ம பின்பற்றி வந்தா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் நம்மளுக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜபத்தினால பெரிய காரியம் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ ஜபத்தினால 6வது வாக்குறிப்பு, ஜபத்தினால பெரிய காரியம் செய்கிறார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஐயா 3:39 ஐயா. லூக்கா 8 லூக்கா 8 ஐயா. ஆமா ஆமா. தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். மற்றபடி அவன் போய் இயேசு எனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எழுதி தரிசித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனுஷன் அங்க என்னன்னா விசுவாசனால பிடித்த மனுஷனவே ஆண்டவர் சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்தார். இப்போ நான் இப்போ சாட்சி ஒண்ணு சொன்னேன். ஆண்டவர் சுகம் கொடுத்த பிறகு என் பெண் பிள்ளை சுகமாக இருக்குது, ஆசீர்வாதமா இருக்கிறது. அதே போல ஆண்டவர் வந்து அங்க பேய் பிடிச்ச மனுஷனவே சுகம் படுத்தினார். ஆண்டவர் ஜபத்தினால என்ன பண்ண அவங்க என்ன பண்ண வேண்டுவதனால சுகம் அடைந்தான். வேண்டுவதனால சுகம் அடைந்தான். அதனால நம்ம ஜபத்தினால ஒவ்வொரு காரியத்தை வச்சு நம்ம ஜபம் செய்யணும். நம்ம வாழ்க்கை என்ன காரியம் செய்யறோம் அது முன்பாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணணும். முதலாவது என்ன பண்ண நம்ம வாழ்க்கை என்ன காரியம் நடந்தாலும் என்ன பண்ண நம்ம ஜபத்தை ஆண்டவர்கிட்ட வச்சு நம்ம ஜபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த காரியத்தை உன் கருத்துல ஒப்பிடுக்கிறோம், நீ என்ன செய், இந்த காரியத்தை நீ என்ன பண்ண ஆசீர்வாதமாக நடத்தும். இது என்னால முடியாது, நான் உம்மோட காலத்துல ஒப்புக்கிறேன், இந்த காரியத்தை நீ என்ன பண்ண நடத்த கூட முடியாத நம்ம ஜபம் செய்யறோம். அதே போல அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் ஆண்டவர் ஜபிச்சு என்ன பண்ணார விடுதலை கொடுத்தாரு. அப்ப என்ன சொல்ற ஆண்டவர் என்ன சொல்ற, உனக்கு செஞ்ச காரியத்தை என்ன பண்ண நீ போய் ஊர் ஜனத்துக்கு என்ன பண்ணுங்க அறிவி. லாஸ்ட்ல என்ன
சுவிசேஷம் அங்கன்னா லாஸ்ட்ல இருக்குது சுவிசேஷம் பண்ண. அப்ப நம்ம ஆண்டோட வசனம் நம்ம தெரிஞ்சுக்குன்னு இங்கேயே உட்காரக்கூடாது. ஆலையா சொன்னார் இதுக்கு முன்ன என்ன சொன்னேன், நம்ம என்ன நானே எங்க பையன் எங்க மனைவி 2 ஊழியம் செய்யலாம், ஒரு 2 சபை, அந்த சபைக்கு இந்த சபை செய்யலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண ஐயாவுக்கு ஒத்துழைப்பு குறிச்சு நீங்க என்ன பண்ண சபை வச்சு என்ன பண்ண. இப்போ நானே சொல்றேனே, நான் உங்க மாதிரி நான் தான் உட்கார்ந்தனே, ஒரு விசுவாசியாக நான் இருந்தேன். அல்லேலூயா. விசுவாசியாக நானே விசுவாசத்தான் இருந்தேன். நான் என்னை உருவாக்குன எங்க தலைமை போதகர் அவரு குடியாத்து, அவர் எங்க ஊர்ல போதித்து எங்களெல்லாம் வழிநடத்தினார். வாலிபர் பசங்களாம் பிடிச்சிட்டு ஜெபம் இரவுல ஜெபம் பண்ணுவோம். இப்படி ஜெபம் என்ன பண்ணா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், அவரு ஒவ்வொருத்தர் இந்த 7 குறிப்பு பேசுவாங்களா, அந்த 7 குறிப்பில் பேச வைப்பாரு ஒவ்வொருத்தரவே. இந்த மாதிரி பேச வச்சு மற்ற கிராமத்துக்கு போய் ஊழியம் நடத்துவோம். பக்கத்துல கிராமத்தெல்லாம் போய் ஊழியம் நடத்து, இப்படி ஊழியம் நடத்தி என்ன பண்ண எங்களவே ஒரு கிளை சபையாக எங்களவே வழிநடத்தினார். அதே போல ஆண்டவர் கொடுத்த வசனத்தை அவரு நம்மளே கத்துக்கணும் மட்டும் போறாது, நம்மளே தெரிஞ்சுக்கணும் மட்டும் போவாது. மற்றவங்களுக்கு பண்ணோம்னா அறிவிக்கணும். நம்ம ஆசீர்வாதிக்கப்பட்ட மாதிரி அவங்களும் ஆசீர்வாதப்பட்டு ஆண்டவர் வயலே நடத்தணும். இப்படி நடத்தினா யார் சந்தோஷப்படுவாங்க? கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்மளை வழி நடத்துக்கிற யாரு? போதகரே சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு, நம்மள வழி நடத்துற போதகரே சந்தோஷப்படுவார். இப்போ நான் இந்த ஊழியம் செய்யறேன்னா ஒரு இடத்துலனா என்னை கண்டு எங்க ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் எங்க ஐயா கிட்ட ₹1 நானே கேட்டதே கிடையாது. என்னால் முடிச்சு வெல்லும். ஏன்னா ஒவ்வொரு காரியம் செய்யணும்னா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தனானா செய்வேன். அதை அவருக்கு தெரியும். அதே போல நீங்களும் என்ன பண்ணாங்க, ஜெபம் செய்யணும். ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஐயாவுக்கு ஒத்துழைச்சு கொடுத்து அவரு கூட என்னப்பா இணைக்கப்பட்டு ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்தாங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாரு, உங்க நடத்துக்கிற போதகரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க போகிற பகுதியும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பாரு. அதே போல அவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிற, நீ விடுதலாகன மாதிரி என்ன பண்ண, உனக்கு செஞ்ச அற்புத காரியம் போய் என்ன பண்ணி எல்லாருக்கும் நீ போய் அறிவியும். எல்லாருக்கும் போய் நீ அறிவியும். அதை அப்ப நம்ம அறிவிச்சு என்ன பண்ணா, இப்போ நம்மளுக்கு ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் ஒரு அற்புத காரியம் நம்ம வாழ்க்கை செஞ்சாங்கன்னா நம்ம மற்றவங்க போய் புரோஜாத்துக்கு நம்ம சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க, மனம் திரும்பி என்ன பண்ணாங்க, நம்பிக்கைப்பட்டு என்ன பண்ணாங்க, இவங்க செஞ்ச அற்புதம் நம்மள செய்ய மாட்டாருன்னா அவங்க என்ன பண்ண சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம அறிவிக்கணும். ஆண்டவர் வார்த்தை அறிவிச்சாங்கன்னா அது போல நம்ம ஆண்டவர் வார்த்தை பெற்றுக்கொண்டு நம்ம அறிவிச்சும் போது அது போல நடந்தாங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஆசீர்வாதம் மாட்டோம், நம்மளும் ஆசீர்வாதம் மாட்டோம், புரோஜாதிங்க என்ன பண்ணாங்க, நம்ம சபைக்கு அவங்களும் கர்த்தரை தேடி மகிமை அவங்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நெக்ஸ்ட் நம்பிக்கை, ஆண்டு மர நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அத்திமரத்தின் கீழே உன்னை கண்ணன் என்று நான் சொன்னதினாலேயே நீ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். நீ விசுவாசித்து ஐயா பாடுங்க ஐயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா. ஐயே அங்க கண்ட போது நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ண, நீ நம்பிக்கையோட இருக்கிறியா, நீ நம்பிக்கையோட விசுவாசமா இருக்கிறியா, நீ விசுவாசித்தா உனக்கு பெரிய காரியம் செய்வே. நீ விசுவாசித்தா உனக்கு பெரிய காரியம் செய்வே. அது பேர் என்ன பண்ண, விசுவாசம் இல்லாதுக்கிறாங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை. நம்ம எவ்வளோ ஆண்டவர் வாசம் கேட்குறோம், எவ்வளோ ஜெபம் பண்றோம், ஆனா அப்போ கூட என்ன பண்ணுவேன், ஆண்டவர் மேல நம்மளுக்கு விசுவாசம் இல்லாத போகுது.
அந்த மாதிரி விசுவாசமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. முழு விசுவாசமால ஆண்டவர் மேல நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவு விசுவாசமா ஆண்டவர் நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். முதலாவது என்ன பண்ண, நம்மளுக்கு விசுவாசம் இருக்கணும். ஒரு விசுவாசத்துக்கு முதலாவது என்ன பண்ண, விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கும். ரட்சிப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில பெரிய காரியம் நம்மளுக்கு செய்வார். விசுவாசம் இல்லாத எந்த காரியம் நம்ம இப்போ ஒரு காரியம் நம்ம செய்யணும்னா விசுவாசமா அந்த காரியம் செஞ்சாக்கன்னா அது ஒரு பலன் கிடையாது. அவிசுவாசமா நம்ம இருக்கக்கூடாது. அவிசுவாசமாலாம் ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இந்த அவிசுவாச காரியத்தை நம்ம செஞ்சாங்கன்னா அந்த காரியம் நம்மளுக்கு நடக்காது. அல்லேலூயா. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அந்த காரியம் நடக்கணும்னா நம்ம என்ன இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அந்த காரியத்தை மேல விசுவாசித்து நம்ம ஜெபம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் ஆண்டவர் செய்வார். அதே போல நம்ம வாழ்க்கையில கூட ரொம்ப விசுவாசமா இருக்கணும். வாழ்க்கையில கூட விசுவாசம் இருக்கணும். நம்ம செய்யற வேலையில விசுவாசம் இருக்கணும். செய்யற வேலையில விசுவாசமா இருந்து செய்யணும். நம்ம வாழ்க்கையில விசுவாசமா இருக்கணும். இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் நம்மளுக்கு செய்வார். முதலாவதுன்னு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ரெண்டாவது முழு இருதயத்தோடு பின்பற்றணும். ரெண்டாவது சிறையிலிருந்து விடுவிச்சும் போது நம்மளுக்கு வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். நாலாவது உபவாசமா இருந்து ஜெபம் பண்ணா பெரிய காரியம் செய்கிறார். ஐந்தாவது இயேசுவை நம்ம பின்பற்றுவதுதான் அவரை அறிவிக்கும் போது நம்மளுக்கு பெரிய காரியம் செய்வார். ஆறாவது ஜெபம் செஞ்சாங்க நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஏழாவது விசுவாசமா இருந்தா, ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறார். கர்த்தர் செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலோக பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. நேற்று மின்றும் மாறாத எங்க ஜீவன் நல்ல பிதாவே அப்பா, தூரத்துல இருந்து என்னை கொண்டு வந்த சேர்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த உம்மோட சமூகத்துல கொஞ்சம் நிறுத்த கிருபைக்காக நன்றி தகவா அப்பா. அப்பா அந்த சபையில வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் அப்பா அவன் கர்த்தரை ஒப்படுகிறோம். 7 குறிப்புக்காக செபிக்கிற கர்த்தா, இந்த 7 குறிப்பை கேட்ச ஒவ்வொரு ஆத்மாவும் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய முடியாத செபிக்கிற கர்த்தாவையும் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஆசிரியம் சிறியிலிருந்து முதல வயதில் ஆசிரியர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியர் நடத்துகிற தெய்வதாசிரியை ஆசிரியர் அப்பா. அவர் செய்கிற ஊழியத்தை ஆசிரியர் மனித ஆசிரியர் இன்னும் அவன் ஊழியத்தை பெருமொழியாக சரமுறையாக செபிருக்கிறார். செய்தனி ஆசிரியர் திருப்பிக்காக எல்லா சேர்த்துக்கிறேன். நீங்க ஜீவனை நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சது அவங்க கொடுத்த செய்தி? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் கேட்ட செய்தியின்படி நீங்க புரிந்து கொண்ட எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் பெரிய நன்மைகள், அதாவது பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். எல்லாம் நம்ம தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம், தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம், எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பைபிள் அவங்க ஓரமாவீங்க, எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.